கடந்த வாரம் உலக சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $36 வரை வீழ்ச்சியடைந்தமையை அடுத்து இலங்கையில் எரிபொருள் விலை தொடர்பில் பலர் அவதானம் செலுத்தினர். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை வீழ்ச்சியடைந்த போதிலும் சவுதியில் மசகு எண்ணெயின் விலை உயர்வடைந்துள்ளதாக பதிவாகியுள்ளது. சவுதி அரேபியாவின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை $98 பில்லியன் உயர்வடைந்துள்ளது. மசகு எண்ணெயின் விலை துரிதமாக வீழ்ச்சியடைந்தமையே இதற்கு காரணம் என அந்நாட்டு நிதி அமைச்சு தெரிவித்தது. இந்த நிலைமையின் கீழ் எரிபொருளுக்கான சலுகைகளை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக சவுதி அரசாங்கம் அறிவித்துள்ளது. பெட்ரோலுக்கான விலை 50% சவுதியில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் டீசல் மற்றும் மின் கட்டணங்களையும் அதிகரிப்பதாக சவுதி அரசாங்கம் அறிவித்தது. சவுதி அரேபியாவின் அடுத்த வருடத்துக்கான செலவு $260 பில்லியன் கணிக்கப்பட்டுள்ள போதிலும் $162 பில்லியன் வருமானமாக கிடைக்க உள்ளதாக ரியாத் நகரில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் நிதியமைச்சின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினார்கள். மசகு எண்ணெய் விற்பனையினூடாக இந்த வருடம் சவுதிக்கு கிடைத்த வருமானத்துடன் ஒப்பிடுகையில் அடுத்த வருடம் 23% வீழ்ச்சி ஏற்படக்கூடும் என இந்த சந்திப்பினூடாக இனம் காணப்பட்டது. 2014 ஆண்டின் நடுப்பகுதியிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை 40% வீழ்ச்சியடைந்துள்ளதுடன் தற்போது $40க்கும் குறைந்த விலையில் மசகு எண்ணெய் விற்பனை செய்யப்படுகிறது. இதேவேளை சவுதி அரேபியாவில் எரிபொருள் விலை அதிகரித்தமையை அடுத்து அந்நாட்டின் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் நேற்றிரவு முதல் மூடப்பட்டுள்ளதாக தகவல் பதிவாகியுள்ளது.